ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி அவுட் ஆஃப் த மணினா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டி பேஸ் பண்ணி எப்படி 1 மினிட்டில் அவுட் ஆஃப் த மணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு வந்து 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் 1 மினிட் கேண்டி மாற்றிக்கிறோம். 1 மினிட் கேண்டி மாற்றிக்கிறோம். ஓகேவா, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் படிச்சுன்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து 1 மினிட் கேண்டி வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். அந்த லோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த லோவில் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஹையை பிரேக் பண்ணால் கால் சைடு இருக்கிற அவுட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே புட் சைடை கீழே உடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, லோ உடச்சிச்சின்னா புட் சைடு இருக்க அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா ஹையை உடச்சிச்சின்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல்பேக் எடுத்து அந்த புல்பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அவுட் ஆஃப் த மணினா கால் ப்ரைஸில். இதுவே லோ உடச்சினா நம்ம ஒன்றும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த லோ உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியான புட் சைடே என்ட்ரி எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கே தெரியும். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 70 to 100 இருந்துச்சுன்னா நீங்கள் 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70 இருந்துச்சுன்னா நீங்கள் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 20 to 30 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம எடுக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்கிறோம்னா, ஏன்னா கரண்ட் வீக்கில் வந்து டைம் டிக்கே ஈஸியாக வந்துடும், நிறைய வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுத்தோம்னா டைம் டிக்கே கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம அவுட் ஆஃப் த நெக்ஸ்ட் வீக்கோட அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சு. ஓகேவா, இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான வீடியோ. இது வந்து எப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லோவையும் ஹையை உடச்சிருக்கு. இப்படி உடச்சிச்சுன்னா இந்த சினாரி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி தேதி 11ஆம் தேதி. ஓகேவா, பார்த்துங்க. மார்க்கெட் வந்து